வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு மாடுல், ஒரு சர்க்யூட் போர்டு, 4 சேனல் அவுட்புட் வரக்கூடிய, ஒவ்வொரு சேனல்லையும் 50 வாட்ஸ் அவுட்புட், டோட்டலாக 200 வாட்ஸ் அவுட்புட். நாம் நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் நாம் ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று மேக் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மாடுல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இதனுடைய ஒர்க்கிங் பேசிக் எப்படி அப்படின்னா, கிளாஸ் ஏபி. நாம் இதற்கு முன்னாடி கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பார்த்துருக்கோம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும், ஹீட் இஷ்யூ இருக்காது, நல்ல குவாலிட்டி இருக்கும். சரி, இந்த கிளாஸ் ஏபி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது கரண்ட் அதிகமாக எடுக்கும், குவாலிட்டி இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. ஓகேவா? இந்த கிளாஸ் ஏபி பேஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் பர்டிகுலராக இதில் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கு, TDA 7850. இந்த 7850 இதில் 7388 இப்படின்னு கூட ஐசி இருக்குது TDAவில். 4 சேனல் அவுட்புட், 4 சேனலுமே நல்ல அவுட்புட் வரும், நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு போர்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டியை நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு ஐசிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், எல்லாமே ஒன்று அல்ல. ஒரு ஐசியில் வோல்ட் வித்தியாசம் வரும், வோல்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து அவுட்புட். சில ஐசியில் கரண்ட்டு எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதை பொறுத்து, அல்லது எவ்வளோ கரண்ட்டு கொடுக்க முடியுமோ அதை பொறுத்து அவுட்புட் வரும். இந்த ஐசியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், 4 சேனல் சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு போர்டு. இந்த போர்டோட காஸ்ட் வந்து 1300 வரும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும் கொரியரில் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஒரு காம்பேக்ட் மாடல். இதில் பார்த்தா ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், 4 சேனலுடைய வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ இன்புட் இருக்குது. 2 இன்புட் கொடுத்து இதில் 4 சேனலை எடுக்க முடியும். 4 இண்டிவிஜுவல் சேனல் கொடுத்தாலும் எடுக்க முடியும், 2 சேனல் கொடுத்து 4ஆக பிரிக்க முடியும். சில மியூசிக் கேட்குறவங்க ஒரு 5.1, 7.1 இந்த இடத்துல எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்க முடியுமா, அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்பீக்கர் நமக்கு அவுட்புட் வரணும். இப்போ 5.1 இருக்குது, அதில் வந்து இன்னும் 2 சேனல் நல்ல குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போது சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட், நிறைய கஸ்டமருக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட், இது நல்ல தூக்கலாக இருக்கணும்பாங்க. ஸோ சில பேருக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு ஆர்டினரியாகவே வந்துடும் சேனலில். ஆனால் சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு அப்பப்போ தான் வந்துட்டு போகும். அந்த நேரத்தில் நல்ல எஃபெக்டிவாக படம் பார்க்கணும். உதாரணமாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், அதாவது நமக்கு ஆன்லைனில் வரக்கூடிய டிடிஹெச்லேருந்து வரக்கூடியது நிறைய சேனல் இருக்குது. ஓகே, அதில் எல்லாம் அந்த படம் பார்க்குறப்ப அந்த குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். கம்ப்ரஸர் ஃபார்மேட்டில் தான் ஆடியோ வரும் உங்களுக்கு. ஓகே, அதையெல்லாம் நல்ல கேட்கணும், நல்ல குவாலிட்டியாக வேணும். அப்படிங்கிறதுல ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்படும். ஆல்ரெடி 5.1 வச்சுருப்பாங்க, இருந்தாலும் 1-2 சேனல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் இந்த பீஸ். இதில் 2 சேனல் கொடுத்து 4 அவுட்புட் எடுக்க முடியும். 4 அவுட்புட்டும் சாதாரண விஷயம் இல்லை. 50 வாட்ஸ் பவர். 50 வாட்ஸுங்கிறது பக்கா சஃபிஷியன்ட் ஒரு வீட்டுக்கு. ஓகேங்களா? இதில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது, இதனுடைய ஐசி பற்றி டீட்டெயில்ஸ், இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதில் ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கும். இந்த கனெக்டர் வந்து இந்த ஃபேன் ரன் பண்ணுறதுக்காக இருக்கும். இது அதிகமாக கரண்ட் எடுக்கும். அதிகமாக கரண்ட்டை கொடுக்குற இடத்துல தான் இந்த ஐசி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? லோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இது யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ குவாலிட்டி வராது. அதனால் பெரும்பாலும் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா கார் செட்டில் யூஸ் பண்ணுவோம். 4 ஓவல் ஸ்பீக்கர், ஊஃபர், எல்லாமே ரன் ஆகும், பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த என்ன ஸ்பெஷல் இந்த ஐசியில், இந்த 7850 TDAவில் என்னன்னா, 2 ohms அவுட்புட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்லேருந்து 8 ohms இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வரைக்கும் வைடு டிஃபரன்ஸ் இது மேட்ச் ஆகும், பக்காவாக மேட்ச் ஆகும். இப்போது ஒரு நல்ல கிளாரிட்டி ஆடியோவில் வரணும் அப்படின்னா 8 ohmஸில் இருக்க கிளாரிட்டியோட 4 ohmஸில் சூப்பராக இருக்கும். 4 ohmஸோட 2 ohms இருக்கக்கூடிய ஊஃபர் ஸ்பீக்கரில் குவாலிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும். கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி வேணும், அதெல்லாமே துல்லியமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐசி தேவைப்படும். கிளாஸ் ஏபி. இதற்குள்ளே வந்து உங்களுக்கு மாஸ்பெட் பவர் ஆம்பிளிஃபையர் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸ்பெஷலாக கரண்ட் அதிகமாக எடுக்கும், அதனால தான் கார் செட்டில் யூஸ் பண்ணணும். மினிமம் 40 ஆம்பியர் இருக்கணும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம்.
இதுதான் டீட்டெயில்ஸ். இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமில் 1 2 3 4 இது 4 ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் நீங்கள் கொடுக்கலாம். இன்புட் இந்த சாக்கெட்டில் இருக்குது, காமன் கிரவுண்ட் இருக்குது. இந்த ஐசியில் நீங்கள் மியூட் அப்ளிகேஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் பை அப்ளிகேஷனாலும் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. தட்ஸ் ஆல் ஆஸ் யூஸ்வல். பொதுவாக எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் எந்த ஐசியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா கோத்ரூ பண்ணும்பொழுது தான் நீங்கள் டே பை டே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மெல்ல ரைஸ் ஆகி மேலே வருவீங்க, அப்கிரேட் ஆவீங்க. நீங்கள் அப்கிரேட் ஆகணுன்னா இந்த மாதிரி டயக்ராம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும் டைம் இருக்கிறப்போ. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சர்க்யூட். இன்னும் கூட ஒரு சர்க்யூட்ஸ் இருக்குது. இது பிடி சர்க்யூட்ஸ். இது பாருங்கள், இங்கே இருக்குது TDA 7850. இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4. BDL மோடு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பேலன்ஸ்டு டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இதில் இன்புட் இதெல்லாம் 1 2 3 4 இதெல்லாம் இன்புட்டு. 4 இன்புட் கொடுத்து 4 அவுட்புட் எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியில் கூடிய ஒரு ஐசி, நல்ல ஹீட் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபேன் ஒன்று அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இந்த மாடலில் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாடல் எப்படி இருக்குன்னா லைக் திஸ். இந்த போர்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு நாப் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடுறதில்ல. இந்த போர்டு இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இருக்குது. இந்த போர்டு, இந்த போர்டில் இதை ஏசியத்தில் ஒரு 3.5 mm ஜாக் இன்புட் கொடுத்துக்கலாம். இல்லையா ஒரு ஸ்டீரியோ இன்புட், மாஸ்டர் கண்ட்ரோல், பவர் அண்ட் சுவிட்சு. இது ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை பாயிண்ட்டு. இதில் 4 ஸ்பீக்கருடைய அவுட்புட் இருக்குது. பின்னாடி பேக் சைட் நத்திங், அவ்வளோதான். இதுதான் ஐசி கம்ப்ளீட்டாக இருக்கும். 25 பின் இந்த ஐசியில் இருக்கும். இது ஒரு ஃபேன் இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் 1300 ரூபா வரும். ஓகேவா? இதில் ஒரு நாப் உள்ளுக்குள்ளேயே ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இதான் டோட்டல் சர்க்யூட். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. டயக்ராம் ஃபாலோ பண்ணி ஃபியூச்சரில் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ சர்க்யூட் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதில் ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணணும். இப்போது இந்த பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான். ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிடி போர்டுக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும். ஓகே, பிடி போர்டுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு எஃப்எம்லேருந்து கொடுக்கலாம், ப்ளூடூத் கொடுக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இதில் கொடுக்குறப்ப என்ன, ஒரு மாடுல் நமக்கு தேவைப்படும். அப்போ மாடுலுக்கு தனியாக சப்ளை, பிடிக்கு தனியாக சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இதில் பிடி அப்படின்னு எடுத்திங்கன்னா ட்ரூ டிரான்சிஸ்டர் பிடி அல்லது 4 டிரான்சிஸ்டர் பிடி. இது ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். இது ஒரு சேனல், 2 சேனல்னால் 2 வரும். ஸோ ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்கிற பிடி அல்லது 4 டிரான்சிஸ்டர் பிடியே போதுமானது. ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். நாம் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எடுத்து வச்சிடலாம். இதுதான் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் இது வந்து டிசி இன்புட்டு இதில் கொடுத்துடலாம். இந்த இடத்துல 4 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 ohmஸ்லேருந்து 8 ohms வரைக்கும் இல்லை எது வேணாலும் கொடுக்கலாம், மேட்சிங் ஆகிக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு அப்கிரேடும் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சேனலுடைய ஸ்பெஷல் என்ன, இதான் உங்களுக்கு இதான். ஓகேவா? நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆயிரக்கணக்கான கண்டென்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆடியோ சர்க்யூட் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பிடி போர்டு, 2 கண்ட்ரோல், ஒன்று பாஸ், ஒன்று ட்ரெபல். இது ஒரு மாடுல். இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஒரு 5 volt ரெகுலேட்டர் ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பவர் சப்ளை இருக்குது. இந்த பவர் சப்ளையில் 12 volt அவுட்புட் வரும். இது சூட்டபிள்.
15 வோல்ட் வரைக்கும் பவர் அவைலபிள் கொடுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 33.33 ஆம்பியர், அதாவது 400 வாட்ஸ் பவர் உள்ளக்கூடிய பவர் சப்ளை. இதனுடைய ப்ரைஸ் வந்து 750. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த பிளேயருடைய மாடல் பொறுத்த வரைக்கும் ஒயிட் டிஸ்பிளே. இந்த ஒயிட் டிஸ்பிளே கூடவே நோ அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. என்ன ஃபங்க்ஷன் ஒரு இரிட்டேஷன் வராது. இதில் உங்களுக்கு ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லி 6 செலக்டர் இருக்குது. ஈக்குவலைசர் நல்ல குவாலிட்டி அவுட்புட்டை நம்மளால் கேட்க முடியும். அது இல்லாமல் இந்த பிடி போர்டை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு அசம்பிள் பண்ணணும், ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும். ஒரு பவர் சப்ளை, ஒரு மாடுல், ஒரு பிடி போர்டு, 2 கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் யூனிட். இதெல்லாம் இருந்தால் போதும். நீங்களே என்ன பண்ண முடியும், ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் என்ன பண்ண முடியும், பக்காவாக டிசைன் பண்ண முடியும். இதுக்கு தகுந்த கேபினெட் இருந்தால் கூட நீங்கள் கேபினெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு இண்டிகேட் லைட் இருக்குது. இந்த பவர் சப்ளையில் ஒரு ஃபேன் இருக்குது, லைட்டாக ரொட்டேட் ஆகிட்ருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் கூட்டுறேன். ஓகே, இப்போது ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பவர் ஆன் இங்கே பண்ண போகிற செட்டில் மீட் அப்ளை பண்ணுறேன். மீட் அப்ளை பண்ண பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். எந்த வித நாய்ஸ் ஹம் எதுவும் வராது. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். இத்தனைக்கு எல்லாமே ஓப்பன் ஏரில் தான் வச்சுருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் 1 செகண்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரிபிளை குறைச்சிட்டேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். சாங் வரும் பொழுது ஒன்ஸ் அகைன் ட்ரிபிள் குறைச்சிட்டேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். இப்போ பேஸ் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, எஃப்எம் நல்ல கிளாரிட்டி, ப்ளூடூத் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரக்கூடியது ஒரு சிஸ்டம், டோட்டல் சிஸ்டம். ஸோ இந்த டோட்டல் சிஸ்டம் தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பிடி போர்டு, இது விலை கம்மியில் பிடி போர்டு போதும். அதே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்னும் வெவ்வேறு பிடி போர்டு தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லா வகுப்பும் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் யார் வேணால் பயிற்சி பெறலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பவர் மாடலோட ஒரு பிடி போர்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம், எப்படி குவாலிட்டி அவுட்புட் வருது, அது தெரிஞ்சால் நாமளும் என்ன பண்ண முடியும், சொந்தமாக அசம்பிள் பண்ண முடியும் அட் லோ காஸ்ட்டில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.